அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் வெசப்பாட்டில் ரவீனா வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அப்பா, இந்த வெசப்பாட்டில் ரவீனாவை தூக்கி வெளியே போடுங்கடா, இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா பிக் பாஸ் வீடு வழங்காது ஒன்று விளங்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கும் மணியை பார்த்தீங்கன்னா சும்மா வந்து கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுறது அவ்வளோதான். அது தவிர அந்த வீட்டில் எதுவுமே பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தனை பற்றி பின்னாடி பேசுறது, அவங்கள பற்றி இவங்கள்ட்ட பேசுறது, இதே வேலை தான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா, இந்த பூமர் கேங்கிலேருந்து பூமர் கும்பல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வெளியே போயிடுச்சுடா, அப்பாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த மேல் சாவனிஸ்ட் தினேஷ் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ரவீனா மணி ஏவி விட்டு விசித்ரா போய் அட்டாக் பண்ணு சொல்கிறது. அதான் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராவுக்கு எதிராக வந்து பண்ணுச்சு. ஒரு கரண்டி கழுவுறதுக்கு அவ்வளோ பிரச்சனை. ஒரு கரண்டி இது கழுவாதான் போய் வந்து விசித்ராவை கழுவ சொல்லி அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துச்சு இல்லையா. இன்னைக்கு இருக்குது, இந்த வாரம் இருக்குது. அதே விசித்ரா முன்னாடி இந்த வெசப்பட்ட ரவீனா வந்து எலிமினேஷன் ஆகி போகும். அது வந்து வேற லெவலில் சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல ஒன்று மட்டும் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். என்னன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி பிரதீப் ரசிகர்கள் வந்து இப்போ சமீப காலமாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வெசப்பாடலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை புள்ளி தினேஷுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து மறந்துடக்கூடாதுப்பா, அருணாகோடி மேட்டரை வந்து பிரதீப்புக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சு பிரதீப்பை வெளியேற்றுறதுல மிக முக்கியமான காரணமாக இருந்தது இந்த மணியும் இந்த ரவீனாவும் தான். நீங்கள் மணிக்கு சப்போர்ட் பண்ணுறது, ரவீனாக்கு சப்போர்ட் பண்ணுறது பிரதீப் செய்கிற துரோகம் அப்படிங்கிறத மேலும் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இந்த காணொலியை நம்ம முடிச்சுக்கலாம். இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.